பாடல்களை அபிராமப்பட்டர் அபிராமி முன் சன்னதி முன்னே அந்தாதியாக பாடி வந்தார். அதுவரை வானில் நிலவொளி தோன்றவில்லை. அவர்களாக மன்னனுக்கு தப்பு செஞ்சா தானே தண்டனை அணிவிப்பாங்க. மன்னர் கொடுத்த தண்டனை இல்ல, அவரே அவருக்கு கொடுத்துட்டார். மன்னர் கிட்ட இறைவியின் அருட்திருமுக பிரசாத பிரகாரத்தை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது இறைவன் கட்டவே என்று என்ன திதி என்று கேட்டார். அப்பொழுது அந்த அரசருக்கு இது என்னன்னு கேட்டு அபிராமப்பட்டர் என்ன சொல்ற, அம்மாவுடைய ஒளியான முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரகாசத்திலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேற எந்த இருட்டும் தெரியல அவருக்கு. நீங்க பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அப்போ பித்தர் போய் சொன்னான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அரசர் போயிட்டார். அப்புறமா நினைவு வந்தது இவருக்கு. வந்த பிறகு பாக்குற தையம்மாவை சந்திக்க நம்ம பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே, அவரால் சொல்லிட்டோமே. அவரே அம்பாளுக்கு எதிரில் ஒரு குழியை உண்டு பண்ணி அதிலே நெருப்படியை மூட்டி மேலே ஒரு உரியை தொங்க விட்டு அந்த உரிக்கு 100 கயிறு ஒரு உரியை கட்டிட்டு அது மேலே ஏற்றிட்டு ஒன்னொன்னா அந்தாதி பாடுறார். அம்பாள் என்னுடைய தவற்றை மன்னித்து எனக்கு அருள் புரிந்தால் நான் 78 பாடு ஒன்றும் அங்க நிலவொளி தென்படவில்லை. அதன் பிறகு 79வது பாட்டு அபிராமப்பட்டர் பாடலை பாட ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அம்மாள் அபிராமி அம்மன் தன்னுடைய இடது காதிலே அணிந்திருக்கும் கோடு, அதாவது அந்த கோடு எவ்வளவோ நிலவொளியின் பிரகாசமா இருக்கான். அந்த தோற்றம் வானிலே எரிந்து அந்த தினத்திலே தை அமாவாசையிலே பூரண நிலவொளியை சாதாரண நிலவொளியோட அதிகமான நிலவொளியா இருந்தது. அம்மாவோட தோல்லையா மேல பிரகாசிக்கிறது. அதனால பக்தனுக்காக அம்பாள் தன்னுடைய தோற்றினை வானிலை வீசி தை அமாவாசை இருளிலே நிலவொளியை காண்பித்து மன்னரும் அந்த பகுதியில் வாழ் மக்களும் அபிராமப்பட்டரும் ஆச்சரியப்பட்டு அதே நேரத்தில் அடியார்களாக வாழையடி வாழையாக அபிராமி அம்மைக்கு அடியார்களாக இருக்கும் விதத்திலே அந்த பாடலை பாடி வருகிறார். இப்பொழுது அந்த பாடல் பாடப்பெறும் ராஜகோபுரத்தின் அருகிலே பைரவர் சன்னதி மேற்புறமாக அந்த இளவொளியானது தோன்றும். அன்பர்கள் அமைதியாக இருந்து இந்த பாடலையும் பாடி நிலவொளியையும் தரிசனம் செய்து அம்பிகையும் தரிசனம் செய்து தொடர்ச்சியாக 80 100 பாடல்களை பாடி பேரானந்த பெருவாழ்வு பெறுவதற்கான வழிவகையை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அபிராமப்பட்ட பாடிய 79வது பாடல். இடிக்கே அருளுண்டு அபிராம கல்லிக்கு வேதம் சொன்ன அடிக்கே வழிபடனென்று எமக்கு வழி கிடக்க அடிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழக குளிக்கே அழுகும் நயவதமோடென கூறினியே.
தை அமாவாசை பூர்ண இருளிலே காட்டியவருடைய நிகழ்வு புதுச்சேரி திருக்கொண்டு நாயனார் திருக்கொண்டு சபையின் சார்பாக காந்தி வீதியில் அமைந்துள்ள திரிபுரத்தில் சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலே இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பர்கள் அமைதியாக இருந்து இறுதி வரை இந்த பாராயணத்தை நிறைவு செய்து பூர்த்தி செய்து எல்லாம் வல்ல